ஓரளவுக்கு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணியிருக்கேன். இதை இன்னுமே டைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆலன் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நிச்சி வேணுமா லூனா அவனுக்கு? ஆமாவா? 12 போல்ட் வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில், ஸோ உடனே பழக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் வந்து மியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அது வந்து இந்த டப்பாவில் தான் இருக்குது. கம் 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 கம், லெட்ஸ் ஓப்பன். கம் கம் கம். யாரோட பர்த்டே கிஃப்ட் இது? மியாக்கா? மியாவோட பர்த்டே கிஃப்டா? ஓப்பன் பண்ணி பார்ப்போமா மியா? ஓப்பன் பண்ணுவோமா மியா? கம் லூனா. லூனா உனக்கு வேணாமா லூனா? ஸோ இந்த பாக்ஸில் வந்து கேட் ட்ரீட் டவர் தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஐயோ செம்ம வெயிட்டாக இருக்கு. நான் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ வெயிட்னு நான் பார்க்கவே இல்லை. மியா ஒன்றுக்கு தான் மியா. மியா உனக்கு கேட் டவர் ஆர்டர் பண்ணால் நீ எதுக்குள்ளடி விளையாடிட்டு இருக்க? மியா மியா இங்கே வா. நீ எங்கே இருக்க? ஓ 2 பேர் உள்ள இருக்கீங்களா? வா வெளியே வா. டிசம்பர் 2 தான் மியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஓகேவா? ஆனால் டிசம்பர் 2 அப்போ ரொம்ப ஃப்ளட் இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. நீங்கள் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதில் பார்த்துருந்துருப்பீங்க. அதனால அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து டிசம்பர் 7th. ஆனால் இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும். நான் வீட்டில் அதுக்கப்புறம் ஒர்க்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி தான் அவளுக்கு ஆர்டர் பண்ணது வந்து கரெக்டாக வந்துச்சு. நேற்று தான் ஆர்டர் பண்ணேன், பட் இன்றைக்கி வந்துடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்க 2 பேருமே வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் மியா. அவங்களுக்கு இன்னும் கிஃப்டே பார்க்கல. பாக்ஸ் கொடுத்தோடனே பாக்ஸ்குள்ளே போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் லூனா. லூனாக்கு வந்து இப்போதான் 5 months கிட்ட ஆகுது. மியா வந்து அடாப்ட் பண்ணுறதா எனக்கு ஃபர்ஸ்ட் பிளானே கிடையாது. லாஸ்ட் இயர் டிசம்பர் 2 பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல செம்ம மழை இருந்துச்சு. கேட்ஸே வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு. எனக்கு டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ஜென்ரலாக பெட்ஸே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேட்ஸ் கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து என்ன ஒரு பூனை வந்து பூரி விட்டுருச்சு சின்ன வயசுல. அதனால எனக்கு அப்போலேருந்து எனக்கு கேட்ஸ்னா கொஞ்சம் பயமா இருக்கும். அவ்வளோவா கொஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த செம்ம மழையில வந்து கார் கீழே வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதை இப்போதான் வந்து பெருசா இருக்கா இந்த தண்ணி. ஆமா, அப்போ கூட நான் வந்து அவளை கையில கூட தூக்கல. ஒரு ட்ரே மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை வச்சுதான் மியா வந்து அதை தூக்கிட்டு வீட்டில் அப்படியே எடுத்துட்டு வந்து ஸ்டெப்ஸ்ல விட்டு நான் தொடக்கூட இல்லை அந்த டைம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 days கிட்ட செம்ம ரெயின் இருந்தது. அதனால அந்த 3 daysமே வந்து வீட்டில் தான் இருந்தா. அவள் என் கூட தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைமே வந்து என்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு. என் மேலே இப்படி ஏறி, இந்த பக்கமாக ஷோல்டரில் ஏறி, இப்படி சுற்றிட்டு வந்து என் தலைமையிலலாம் ஏறி ஒரே நக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்ததுனால, ஸோ மழை விட்டதுக்கப்புறம் மம்மி என்ன சொன்னாங்க, எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம், மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் முன்னாடி வந்து டெடி வச்சுருந்தோம். அது வந்து ஒரு டாக். அந்த 12 years அவன் இருந்தப்போ மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம எங்கே போனாலுமே வந்து நமக்கு விட்டுட்டு போகிறதுக்கும் மனசே இருக்காது. நம்ம எல்லா இடத்துக்குமே கூப்பிட்டுட்டு போயிட்டே தான் இருப்போம். ஸோ அது பின்னாடியே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ அதனால நல்லா திங்க் பண்ணிக்கோ, வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து விடுறதுக்கு மனசே இல்லாததுக்கப்புறம் அதனால மியா வந்து அப்படியே வீட்டிலே வச்சாச்சு. லூனா வந்து இப்போதான் செப்டம்பர் டைமில் தான் லூனா வந்து அடாப்ட் பண்ணது. அவளுமே வந்து ஆக்சுவலி இவங்க 2 பேருமே சிப்ளிங்ஸ் தான், சேம் மதர் தான். ஸோ இதுதான் மியாவோட குட்டி ஸ்டோரி. இப்போ நம்ம போய் அந்த கேட் ட்ரீட் அவர் வந்து அந்த கவர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். மியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 days வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஒன்றுமே இல்லை, நானே வந்து குட்டி கேக் மாதிரி பண்ணி அவங்களோட பிஸ்கெட்ஸ் அண்ட் அந்த க்ரீமி ட்ரீட்ஸ் யூஸ் பண்ணி கேக் மாதிரி பண்ணி, கூட வந்து மியாவோட மதர் அண்ட் இன்னொன்று சிப்ளிங் இருக்குது வெளியே தான், லூனாவோட பிறந்தது. ஸோ அவங்க 2 பேருமே கூப்பிட்டு சும்மா இவங்க 2 பேருமே வச்சு அதை கட் பண்ணி கொடுத்து சும்மா
கொஞ்சம் கிரே அண்ட் பேஜ் இருந்துச்சு. எனக்கு கிரே வேணாம், ஸோ நான் இந்த பேஜ் தான் எடுத்திருந்தேன். இது வந்து அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டனல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து கீழே தான் வந்து வரும் இந்த டனல். ஸோ இதுக்குள்ளே அவங்க ஸ்பீடாக ஓடி ஓடி போய் விளாடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் 1 வந்து நம்ம படிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டெப் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்சர்ட் 3 போல்ட்ஸ். ஓகே, 12 போல்ட் வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்பர் 1. ஸோ இந்த ஃபுல்லாக இந்த ஸ்கொயராக இருக்கிறது வந்து இந்த ஃபுல் ஸ்கொயராக இருக்கிறது தான் நம்பர் 1. ஓகேவா? இதில் வந்து நம்பர் 12 போல்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பின்னாடி வந்து 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நடுவுலையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே போட்டு, இல்லை இதில் ஹோல் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஹோல் இல்லைன்னு நினச்சேன். இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களே அதில் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது டைட் பண்ணுறதுக்குமே வந்து ஆலன் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 16 நம்பர் அதுதான் நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் அந்த 3 ஹோல்ஸ்லையுமே இந்த போல்ஸ்லாம் நான் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இதை இப்படி திருப்பி வச்சுட்டு இதில் வந்து நம்பர் 9 வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் 9 இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 நம்பர் 9. ஓரளவுக்கு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணியிருக்கேன். இதை இன்னுமே டைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆலன் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி ரொட்டேட் பண்ணாலே இங்கே டைட் ஆகுது. அதுக்கப்புறம் இதை நல்லா ஷேக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா டைட் பண்ணிடுங்க. இது வந்து 1 ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நான் இந்த 2மே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது 3த்தையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. இதை கொஞ்சமாக டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, 02 வந்து இதுதான். ஸோ இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதில் 1 கார்னரில் வந்து 15 நம்பர் போல்ட் போடணும், இன்னொரு கார்னரில் வந்து நம்பர் 12 போல்ட். அது ஏன்? நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் கொஞ்சமாக இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். years later. மியா, நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீ விளையாடுமியா. நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன். இதை இறங்கு கீழே. மியா இவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு செட் பண்ணால் நீங்கள் 2 பேரும் கண்டுக்காமல் இப்போ தான் வந்து லூனா ஏறுறா. ஸோ இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஆக்சுவலி டே 2. நேற்று நான் ரொம்ப நேரம் போல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்னால் பண்ணவே முடியல. ஒரு டைமில் கடுப்பாயிடுச்சு. அதனால் நான் அதை அப்படியே போட்டுட்டு ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே 2nd ஃப்ளோர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே அது ஒன்று வந்து நான் உடச்சிட்டேன். அந்த ஆக்சுவலி வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், நீங்கள் வாங்குறீங்கன்னா ஹைட்டாக வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து இவங்களோட வெயிட் வந்து நான் செட் பண்ணும்போதே இன்றைக்கி மார்னிங் வந்து ஏறினாலா. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து இது வரைக்கும் கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ராட் வந்து இங்கே வரும், அதுக்கு மேலே தான் இந்த பேட் வரும். ஸோ அதுங்க இங்கே டு இதுக்கு மேலே அந்த ராட் மேலே இங்கே வரைக்கும் வரும் ஆக்சுவலி இது. ஸோ அங்கே ஜம்ப் பண்ணும்போது அது கொஞ்சம் ஆடுது, அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லை. இங்கே வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், அதை உடச்சிட்டோம். நானும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு பேட் மாதிரி இருந்துச்சுல, ஸோ அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டேன். இதுவே அவங்களுக்கு போகுது. இதுவே வந்து இவ்வளோ ஹைட் வருது. லூனாவும் ஏறி குதிக்கும் போது அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருக்குது அந்த 3rd ஒன் மேலே வச்சோன்னா. ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே வச்சுட்டேன். மியா, நீ விளாடுவேன்னு பார்த்தா என்ன தூங்குற? நீ தூக்கம் வருதா? விளையாடி டயர்ட் ஆகிட்டியா? இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியாவும் லூனாவும் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் 2 பேருமே டயர்ட் ஆகிட்டாங்க. இது அவங்களுக்கு வந்து தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. 11 o'clock கிட்ட ஆகுது. ஸோ அவ்வளோதான், லட்ஸ் இட். லூனா, இப்படிலாம் தள்ளி விடாத லூனா. இறங்கு லூனா. லூனா எல்லாமே விழுந்துடும். இறங்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ உடனே பழக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான்
விளாடுவாங்க. லூனா நீ அங்கேருந்து அங்கே இங்கிட்டு அங்கே ஜம்ப் பண்ண பார்க்குறா. ஓய் ஹாய் நீயா? லூனா பாய் சொல்லு. பாய். ஓ 2 பேரும் மியூ சொல்லிட்டீங்களா? ஓகே பாய். இப்போ இல்லை உனக்கு பிச்சி. யார் இந்த டப்பாலாம் இப்படி தூக்கி போடுறது தள்ளி விடுறது யாரு? லூனா நீ தானே? பிச்சி வேணுமா? வேணுமா? 2 பேருக்கும் பிச்சி வேணுமா? மியா லூனா பிச்சி வேணுமா அவங்க 2 பேருக்கும்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.